இது வந்து 27 பிப்ரவரி செவ்வாய்க்கிழமை காலையில் ஒரு 8:30 மணிக்குள்ளே வீட்டில் இருக்கவங்க மட்டும் கிடையாது, இந்த டிஷர்ட்டில் இருக்க பட்டன் கூட பார்த்தீங்கன்னா நம்மள பதட்டத்திலே தான் வச்சுட்ருக்கு. பாப்பா கரெக்டாக போடும்போது டிஷர்ட்டோட பட்டனை வந்து அத்துட்டா. சரி அப்படியே வச்சு நம்ம தைச்சிரும் அப்படிங்கிறதுக்காக பாப்பா உட்கார வச்சு பட்டனை வந்து தேய்ச்சி விட்டுட்டேன். ஒன்று நான் கையில் துவைக்கும் போது கூட இந்த பட்டன் வந்து வந்திருக்கலாம். இந்த குட்டீஸ் வந்து நிறைய அழுக்கு பண்ணிட்டு வருவாங்களா, அங்கங்கே உட்காருவாங்க. அந்த அழுக்கெல்லாம் வந்து நம்ம மிஷினில் போட்டோம்னா மற்ற துணி கூட வரும் அப்படிங்கிறதுக்காகவே நான் வந்து வாஷிங் மிஷினில் போட மாட்டேன், கையில் தான் வந்து துவைப்பேன். இல்லைனா அந்த துணியை காய வச்சுட்டு நான் மடித்து வச்சேன் பார்த்தீங்களா, அப்போ கூட அந்த பட்டன் வந்திருக்கலாம். ஆனால் கரெக்டான டைமிங் பார்த்து வந்து வந்துச்சு. எப்படியோ ஒரு வழியாக 8:30 மணிக்குள்ளே குட்டீஸை வந்து ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு ஈவினிங்கே வந்து ஆயிடுச்சு. இந்த குட்டீஸ்க்கு வந்து ஹோம்ஒர்க் நோட்டில் கொஷின்ஸை வந்து நான் எழுதி கொடுத்துறேன், ஆன்சர்ஸ் வந்து பாப்பா எழுதிப்பா. இந்த ஒரு வாரமாக தான் என்னால் வந்து இந்த நோட்டை தொட முடியல. அதுக்குள்ளே பேனா பிடிச்சி எழுதினோம்னா கடகடன் ஹேண்ட் ரைட்டிங்கே எழுத வரமாட்டேங்குது. ஒரு எழுத்துக்கும் இன்னொரு எழுத்துக்கும் அவ்வளோ டிஃப்ரென்ஸ். இது ஏன் கையெழுத்தா என்னன்னு எனக்கே சந்தேகமாக இருக்குது. அதனால் டெய்லி எதையாவது எழுதி பார்த்துக்கிட்டு நம்ம ஹேண்ட் ரைட்டிங்கை வந்து விட்டு கொடுத்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கேன். எழுதுனதோட இந்த நாள் வந்து சூப்பராக வந்து முடிஞ்சுது.